என் அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே குரு பேசுகிறேன். ஏட்டு படிப்பு மற்றும் எதற்கும் உதவாது என்ற ஒரு தலைப்பில் பேசினேன். அதை 3 முறை கேட்டால் சிறப்பு என்று சொன்னேன். 2 முறையாவது கேளுங்கள் அப்படின்னு சொல்ல. முதல் முறை கேட்டால் மனம் சம்பந்தப்பட்டது, மனம் மட்டும்தான் கேட்கும். அதோட பேசுபவருடைய குரல் மற்றும் நிறை குறைகள் மட்டும்தான் கேட்கும். 2வது முறை கேட்கும்போது அறிவு சார்ந்தது, அது கருத்தியல் ரீதியாக கூர்ந்து கவனிக்க சொன்னேன். 3வது முறை கேட்டால் அது கருத்தியல் விவாதமாக மாற்றப்படுதுன்னு சொன்னேன். அது அந்த தலைப்பில் பேசுனதை நண்பர்கள் சில பேர் கேட்டிருக்காங்க, 2 முறை கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அதாவது நீங்கள் பேசுனதில் இருக்கிறத டெவலப் பண்ணுங்க, புரியல என்று சொன்னாங்க. அந்த நபர்களுக்கு சில உதாரண விளக்கங்கள் கொடுக்கலாம். இங்கு வாழும் மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு திறமை கொண்டுதான் பிறக்கிறாங்க. யாரும் திறமையற்றவர்கள் கிடையாது, யாரும் முட்டாள்கள் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமைகள் இருக்கலாம். அந்த திறமைகள் எது முன்னிலைப்படுத்தப்படுகிறதோ அதுதான் சிறப்பானதா இருக்கு. சமூகத்துல எது பெருசா பேசப்படுதோ அதுதான் பெருசா இருக்கு. ஒருத்தருக்கு மேக்ஸ் அதிகமா நல்லா போடலாம், சில பேருக்கு ஆர்ட் நல்லா வரையலாம். இது ஆர்ட் ஒரு 50-100 வருடத்துக்கு முன்னாடி ரொம்ப ரவிவர்மா ஒரு காலத்துல பெயிண்டிங் ஆர்ட் மிக சிறப்பானதா இருந்தது. ஆர்ட் வரைஞ்சவங்கள ஐரோப்பா நாட்டுல ரொம்ப சிறப்பானவங்களா வரவேற்றாங்க. ஆனா இப்போ ரொம்ப சாஃப்ட்வேர் இதெல்லாம் போட்டோஷாப் அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதை விட தத்ரூபமா வரையலாம். அதனால பெயிண்டிங் பண்றவங்களுக்கு மவுசு குறைஞ்சிருச்சு, பின்தள்ளப்பட்டது. ஒரு காலத்துல அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் அவங்க காலத்துல பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்தோட தத்துவம் தான் மேலோங்கி இருந்தது. விஞ்ஞான தொழில்நுட்பம் எல்லாமே தந்தையா இருந்தது தத்துவம் தான். ஆனா இப்போ பிலாசபி எந்த கல்லூரியில பின்தள்ளப்பட்டுதான் இருக்கு. ஆனா அதுதான் முன்னாடி. ஏன்னா ஒரு காலத்துல அது பின்தள்ளப்பட்டது. மதமும் அதே அடிப்படை கொண்டுதான். மதங்கள் ஒரு காலத்துல இதா இருந்தது. இப்ப மதங்களுடைய விமர்சனங்களை உட்பட்டு இப்ப விஞ்ஞான தொழில்நுட்பம் முன்னுக்கு வருது. எது முன்னாடி இருக்குது அதுதான் பேசப்படுறதா இருக்கு. அதனால இருக்கிற திறமைன்று நான் சொல்றது உங்களுக்குள்ள என்ன சிறப்பான திறமை அதை டெவலப் பண்ணுங்க. அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என் பையனுக்கு ஆர்ட் நல்லா வரையும், தத்துவமா வரையும். இந்த பேப்பர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அது சில கிராஃப்ட்லாம் வரைஞ்சி கொக்கு மாதிரி, சில நிஞ்சா பிளேடு இது மாதிரி சில கப்பல் இதெல்லாம் நல்லா டக்குன்னு செய்வான். இந்த யூடியூப்ல பார்த்துட்டு டக்குன்னு செய்வான், பார்த்தோன்னே செய்வான். ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் அவனால செய்ய முடியும். ஆனால் தியரட்டிக்கான விஷயங்கள அவனால படிக்க முடியல. ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு சம் போட்டாங்கன்னா ரொம்ப குழப்பமா தான் அதை அணுகிறான். அது போல அத்லெட்டிக்ல எல்கேஜில இருந்து இது வரைக்கும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குறான். ஸ்போர்ட்ஸ்ல நல்லா என்கரேஜ் இருக்கு. அதனால அது தேவைதான், இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. ஆனா அதோட சேர்ந்து இதுவும் தேவையில்லை. இப்போ அது நல்ல குழந்தைங்க நல்லா வருதுன்னா அதை டெவலப் பண்ண, இருக்கிற திறமைய டெவலப் பண்ணலாம். இப்போ இல்லாதது பிராக்டிஸ் பண்ணணும். அதையும் நம்ம இதை தவிர்த்துட்டு போக முடியாதுல்ல. ஏன்னா விஞ்ஞான மதம் காலத்துல தத்துவம் முன்னிலைப்படுத்தப்பட்ட சூழல்ல விஞ்ஞானிகள்லாம் பின்தள்ளப்பட்டது. இப்போ விஞ்ஞானம் முன்னாடி வந்திருக்கு. அந்த முன்னாடி வந்தது நம்ம மறுக்க முடியாது. அதை தவிர்த்துட்டு நான் பிற்போக்குத்தனமா தான் இருப்பேன், இன்னும் தத்துவம் தான் பேசிட்டு இருப்பேன், தொழில்நுட்பத்தை விரும்ப மாட்டேன்றது ஏற்க முடியாது. அண்ணல் மகாத்மா காந்தியே அவரு கடைசி காலம் வரைக்கும் ஏரோப்ளேன்லயே பயணம் செய்யலையா, கப்பல்ல தான் மட்டும்தான் பயணம் செஞ்சவரா. எதுக்கு நான் ஏரோப்ளேன்ல போக மாட்டேன்னு சொன்னாரு. டாடா அம்பாசிடர் காரை இங்க உற்பத்தி பண்ணலாம்னா அது எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஏன்னா அந்த பிற்போக்குத்தனம் அது அவருக்கு குறை சொல்ல முடியாது. அவருடைய வாழ்ந்த நிலைப்பாடு அது மாதிரி. பழமையில அது ஒரு சந்தோஷத்தை அடையிறவங்க, புதுமையை விரும்ப மாட்டாங்க. அதனால மாறி ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இல்லாத திறமைய பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இருக்கிறத உங்க திறமைய டெவலப் பண்ணீங்க, அது சிறப்பு. அதை நம்ம விடணும் அவசியம் கிடையாது. இந்த வார்த்தைக்கான உதாரண விளக்கம் இதுதான். அதனால என் குழந்தைகிட்ட சொன்னது இதுதான். உனக்கு டிராயிங்கு இதெல்லாம் செய்யணும், அத்லெட்டிக் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் விருப்பமா இருக்கா, அது இன்னும் டெவலப் பண்ண, இன்னும் என்ன புதுசா ஒன்னும் இதோட சிறப்பா பண்ணலான்னு பாரு. அண்ட் தென் உனக்கு மேக்ஸ்ல ஒரு இதுவா இருக்கா, அதை ப்ராக்டிஸ் பண்ணு.
முதல் முறை இது பண்ணும்போது ஏன்டா இதை தொட்டோம், எதுக்குடா இதில் நம்ம நுழைஞ்சோன்னு சிரமமாக இருக்கும். அப்படி ஒரு சூழல அதை மூடி வச்சிரு, அது அந்த பக்கம் போகாது. கொஞ்ச நேரம் விட்டு மறுபடியும் தொடும்போது முதல்ல இருந்த அந்த நினப்பு வந்து இந்த முறை இருக்காது. அடுத்த முறை என்னதான் இருக்குன்னு கவனிக்கலான்ட்டு பார்ப்போம். அப்பயும் அது இதுவாக இருந்ததுன்னா மூடி வச்சிரு. 3வது முறை போகும்போது அது என்னதான் இருந்தது போய் பார்க்கலான்ட்டு ஒரு சேலஞ்சாக ஒரு அட்வென்ச்சராக வந்து உள்ளே போய் பார்க்கலாம். 4வது முறை போகும்போது அது மனம் வந்து லயிச்சிடும், அது வந்து இயல்பாகிடும். அது ப்ராக்டிஸு நம்ம கைவரப்பட்டதாக இருக்கும். இதே அடிப்படை தான். அதனால ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவுமே சாத்தியம்தான். ஒரு கலையை கூட தொடர்ந்து ஒருத்தர் வந்து 4 மணி நேரம் வந்து தொடர்ந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த கலையில் வந்து அவர் வந்து உச்சநிலைகளை ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஆகிடுவார்ன்ட்டு ஒரு விஷயம் படித்தது உண்மைதான். அது இங்கே நீங்கள் எதுவும் புதிதாக வந்து கண்டுபிடிக்கல, ஏற்கனவே கண்டுபிடிச்சதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா கற்றுக்கலாம். எதையுமே முடியாதுன்னு கிடையாதுங்க. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். முடவன் கூட கொம்புத்தனுக்கு ஆசைப்படலாம், அதுக்கான முயற்சியால் அவனால் செயல்படுத்த முடியும். பறவை போல பறவை போல பறந்ததை ஒரு மனிதன் தானே இது மாதிரி பறக்கணும்ட்டு நினைச்ச ரைட் சகோதரர்கள் தானே விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்களால முடிஞ்சதுனால அந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. கார் மெக்கானிக்காக இருந்தால் தான் கார் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலனா கூட கார் டிரைவரை உட்காந்து நீங்கள் காரில் பிரயாணம் பண்ணலாம். ஏரோப்ளைனில் போகிறதுக்கு ஏரோப்ளைன் ஓட்டணும்னு தெரிஞ்சு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு மொழி தெரியலையா, மொழி தெரிஞ்சவனா கூட சரி, இன்னும் மொழி தெரிந்தால் இன்னும் சிறப்பு. அதான் சொல்கிறேன், இன்னும் மொழி தெரியலையா அது தெரிஞ்சிட்டா சிறப்பு, அதோட அட்வான்ஸ் தான். அதாவது ஒவ்வொரு மொழியும் தெரிஞ்சுன்னா ஒவ்வொரு மனிதருக்கு சமன் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எதனா ஒன்று கற்றுக்கொண்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருங்க. இருப்பதை டெவலப் பண்ணுங்க, இல்லாததை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த நண்பருக்கும் மற்றும் உங்களுக்கு சந்தேகம் உள்ளவருக்கும் சொல்லப்படும் செய்தி. நேரம் இருந்தால் மீண்டும் ஒலிப்பதை கேளுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஒலிப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். யூடியூபில் சர்ச்சில் ஆர்கே குரு என டைப் செய்தால் என் யூடியூப் பக்கம் வரும். அதில் வாழ்வில் தேவையான பல்வேறு கருத்துக்களை நான் பேசி வருகிறேன். தேவைப்படும் போது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் வேறு ஒலிப்பதை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.